மக்கா, ரெண்டு திமுக காரங்க பேசினா எப்படி பேசிப்பாங்க? சின்னவர் காலில் விழுந்தா சீட்டு கிடைக்குமா, இல்ல மாப்பிள்ளை கிட்ட மன்றாடி கேட்டா சீட்டு கிடைக்குமா? பேசாம கிச்சன் கேபினெட் கிட்ட சண்டர் ஆயிடலாம். இல்ல என்ன இருந்தாலும் அக்கா கனிமொழியும் வாரிசு தான், அவங்க கொட்டால சீட்டு கேட்கலாம். ஐயா ஸ்டாலின் முடிவெடுக்காம எல்லாத்தையும் இப்படி சுத்தி இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு பொம்மையா இருக்காரு. இவருக்கு கோஷம் போடுறாமே, நமக்கு இந்த கொத்தடிமை பொழப்பு தேவையா? இப்படிதான் பேசிப்பாங்க. அட நான் சொல்லப்பா, உடன்பிறப்புகள் புலம்புறாங்க. இப்படி கொத்தடிமை கட்சி இந்தியா முழுக்க எங்கேயும் இல்லை, நம்ம கரகம் இங்கே தான் இருக்கு. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டுவோம். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். தேர்தல்னு வந்துட்டா திமுக காரங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. உண்மைதான்ப்பா, வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. முன்னாடி எல்லாம் கொடுத்த வாக்குறுதிய காத்துல பறக்க விடுவாங்க, இப்ப ஆத்துல மிதக்க விடுவாங்க. இந்த தடவை மக்கள் ஏமாற மாட்டாங்க சார். காவல்துறையை கொண்டாட காவல்துறைக்காக ஒரு நாள் வேணும்னு காவலர்களை பாதுகாக்க முடியாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நாள் அறிவிச்சாரு. காவலர் நாள்ல காவலர் கொண்டாடுறேன்னு இவர் நல்லா கூடாரத்துல உட்கார்ந்துகிட்டு பெண் காவலர்களை உச்சி வெயில்ல உட்கார வச்சது உள்ளபடியே கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நீங்க காவலர்களை கொண்டாடலாம் வேண்டாம், இப்படி பாடா படுத்தாம இருந்தீங்கனாலே அதுவே போதும். ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்சம் வாங்குறதுல எந்த துறை முன்னிலையில இருக்குன்னு புள்ளி விவரங்கள் வெளியா இருக்கியா? வருவாய்த்துறை முதலிடத்திலையும் மின்சாரத்துறை இரண்டாம் இடத்திலையும் இருக்கிறதா லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரத்துல தகவல். நல்லவர்கள் ஆட்சியில எந்தெந்த துறைகள் முன்னேறி இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு எந்தெந்த துறையில லஞ்சம் பெருகி இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். ஐயா ஸ்டாலினை ஏன் வீட்டுக்கு அனுப்பணும்னு இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோங்கப்பா. மக்கா, ஐயா ஸ்டாலினோட மனு வாங்கும் முகாம்ல யாரெல்லாம் மனு கொடுத்திருக்கீங்க? உங்களுக்காக தான் இந்த செய்தி. 45 நாள்ல ஐயா ஸ்டாலின் தீர்வு கொடுத்துருவாருன்னு காத்துட்டு இருக்கீங்கல்ல. 45 நாள் இல்ல, இன்னும் 40 வருஷம் ஆனாலும் தீர்வு கிடைக்காது. நீங்க கொடுக்கிற மனுவெல்லாம் குப்பைக்கு தாம்ல போகுது. அதுக்கு எடுத்துக்காட்டா திருத்தணியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பாருங்க. மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு மனிதரின் வாழ்க்கை, கனவு, எதிர்காலம். நியாயமாக ஒருவர் கோருவதை நிறைவேற்ற வேண்டியது நம் கடமை. அடடா, என்ன டைலாக்கு, என்ன டெலிவரி! வாய்ப்பந்தல் போடுறதுல ஐயா ஸ்டாலினை யாராலையும் மிஞ்ச முடியாது. ஐயா ஸ்டாலின் மனு வாங்குற திட்டத்தை அறிவிச்சப்ப இது வெத்து விளம்பரம், இதால அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நாம சொன்னோம். உடனே உடன்பிறப்புகள் எல்லாரும் ஒண்ணு கூடி மக்களுக்கான திட்டத்தை நாம கெடுக்கிறோம்னு ஒப்பாரி வச்சாங்க. ஊடக உடன்பிறப்புகள் கொடுத்த முட்டு இருக்கே எப்பா, முடியல. என்ன பிரயோஜனம்? கடைசியில நாம சொன்னதுதான் சரியா நடந்திருக்கு. சிவகங்கையில மனு வாங்கும் திட்டத்துல மக்கள் கொடுத்த மனுவை எல்லாம் ஆத்துல போட்டாங்க. புதுக்கோட்டையில வடையை கட்டி வித்துட்டு இருக்காங்க. திருத்தணியில காலில் போட்டு மிதிச்சு கசக்கி குப்பை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. மக்கள் பணி என்பது முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டிய ஒன்றாகும். பெரும் நம்பிக்கையோடு மக்கள் உங்களை நாடி வந்து மனுக்களை சமர்ப்பிக்கின்றார்கள். தாங்கள் கோரிக்கைகளை பெரும் எதிர்பார்ப்போடு அளிக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரை நீங்கள் தான் அரசு. எனவே உங்களால் இயன்றவரை அந்த பிரச்சனையை, தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். பாத்தீங்களா, ஐயா சொன்ன மாதிரி முழு ஈடுபாட்டோட மக்கள் பெரும் எதிர்பார்ப்போட கொடுத்த மனுக்களை அதிகாரிகள் எவ்வளவு லட்சணமா வாங்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. உடனே அதிகாரிகள் மேல கோவப்படாதீங்கப்பா. பாவம், அதிகாரிகள் என்னதான் பண்ணுவாங்க? இப்ப இந்த மனுவையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா மட்டும் கவர்மெண்ட் தீர்வு சொல்லவா போகுது? கண்டிப்பா சொல்லாது. ஆட்சியில இருக்கிறவங்க ஆட்சி முடிய போற நேரத்துல மக்களை ஏமாத்த திட்டம் போடுதாங்க. இவங்க போடுற நாடகத்துல அதிகாரிகள் பாவம் படாத பாடுபடுதாங்க. அதான் இவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்க. அதிகாரிகள் மேல கோவப்படாதீங்க மக்கா. 45 நாள்ல, எப்படி 45 நாள்ல தீர்வு கொடுக்கறேன்னு மனு வாங்கினாரே ஐயா ஸ்டாலின், அவரை பிடிச்சு கேளுங்க. மனு கொடுத்தோமே, கொடுத்த மனுவெல்லாம் என்ன ஆச்சுன்னு. சென்னையில காவலர் தினம் கொண்டாடி இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின். அதுல எனக்கு ஒரு வருத்தம்பா.
ஐயா மேடையில் பேசும்போது கள்ளச்சாராயத்தை திறமையா தடுத்து 70 உசுர காவு வாங்கினது அஜித்குமார் படுகொலைன்னு ஐயா தலைமையில காவல்துறை செஞ்ச வீரதீர செயல்களை எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், சொல்லாம விட்டுட்டாரு. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏதோ காவலர் தினமா காவலர்களை கொண்டாடுதாங்களாம். கொண்டாடுறேங்கிற பேர்ல வழக்கம் போல ஐயா ஸ்டாலின் காவலர்களை திண்டாட வச்சிருக்கிறாரு. அதுலயும் பாவம் நம்முடைய பெண் காவலர்களை உச்சி வெயில்ல உட்கார வச்சிருக்காங்கப்பா. இதுக்கு பேர் கொண்டாட்டமா? காவலர்களை கொண்டாட வேணாம் சார், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இந்த வருஷத்துல மட்டும் 8 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. விசாரணைக்கு போன இடத்துல கொடூரமா வெட்டி கொலை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் டிஎஸ்பியை கைது பண்ற நிலைமையில காவல்துறை இருக்குது. நடு ரோட்ல காவலர்கள் உயரதிகாரிகளோட சண்டை போடுதாங்க. மயிலாடுதுறை டிஎஸ்பி ஒருத்தர் என்ன பழி வாங்குறாங்க அப்படின்னு பத்திரிகைக்காரங்கிட்ட புலம்புறாரு. இன்னொரு பெண் அதிகாரி அவரோட அலுவலகத்துல வச்சு அவரை கொலை செய்ய முயற்சி நடந்ததா சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு காவல்துறை வரலாற்றிலேயே கருப்பு பக்கம்னா அது ஐயா ஸ்டாலின் தலைமையில திமுக ஆட்சி நடக்கும் இந்த 5 வருஷம் தான். அட நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல்துறையால மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. அஜித்குமாரை அடிச்சே கொலை பண்ணாங்களே, அந்த ஒண்ணு போதாதா இந்த ஆட்சியில எத்தனை அக்கிரமம் நடக்குதுன்னு சொல்றதுக்கு? காவல்துறையை காப்பாற்ற முடியாத முதலமைச்சர் காவலர் நாள் கொண்டாடுறதெல்லாம் உச்சபட்ச காமெடி. கொடுமை என்னன்னா, செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் தினமா. ஐயா ஜெர்மனியில இருந்ததுனால 10ஆம் தேதி கொண்டாடி இருக்காங்க. கொட்டகை போட்டாவது கொண்டாடி இருக்கலாம். உடன்பிறப்பா இருக்கிறது எம்பிட்டு கஷ்டம்னு தெரியுமா மக்கா? வாரிசுகளுக்கு சலாம் போட்டு பெரியார் சுயமரியாதைன்னு கூச்சமே இல்லாம பேசணும். இம்புட்டு சோறு திங்கிறதுக்கு இவ்வளவு மானங்கிட்டு அலையணுமான்னு ஊரே கேட்கும். அசர மாட்டாங்களே. ஓசி சோறுன்னு திமுக தலைமை குடும்ப உறுப்பினர்களே சொன்னாலும் தொடச்சி போட்டு வாழ்க கோஷம் போடுவாங்க உடன்பிறப்புகள். அவங்கள பத்தின சிறப்பு செய்தி பாருங்க. மக்கா பாவம்பா இந்த உடன்பிறப்புகள். ஐயா கருணாநிதிக்கு போஸ்டர் ஓட்டினாங்க. அவர் இருக்கும்போது அவரோட வாரிசுகளான அண்ணா அழகிரி, அக்கா கனிமொழி, அப்புறம் நம்ம ஐயா ஸ்டாலின் வளைச்சு போஸ்டர் ஓட்டினாங்க. ஒரு வழியா குடும்பத்துக்குள்ள செட்டில்மெண்ட்டை முடிச்சு ஐயா ஸ்டாலின் வந்த பிறகு அப்பாடா இனி ஸ்டாலினுக்கு மட்டும் போஸ்டர் ஓட்டினா போதும்னு நினைச்சவங்களுக்கு அப்பா வந்துட்டாரு அண்ணன் உதயநிதி. இப்ப ஸ்டாலின் சாரோட வாரிசுகளுக்கும் போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. கொடுமை என்னன்னா, நிர்வாகிகள் பேசிக்கும் போது கூட சின்னவர் காலில் விழுந்தா சீட்டு கிடைக்குமா, இல்ல திராவிட மாப்பிள காலில் விழுந்தா சீட்டு கிடைக்குமான்னு பேசிக்கிறாங்களாம். அட நான் சொல்லப்பா, உடன்பிறப்புகள் சொல்றாங்க. அட அமைச்சர்கள் வெளிப்படையா பேசலையா? அண்ணன் உதயநிதி அமைச்சர்களையும் இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் இன்பநிதிக்கு கீழேயும் வேலை பார்ப்பேன்னு சொன்னாரு. போட்டியே வாரிசுகளுக்கு கொடி பிடிக்கிறதுல யாரு முன்னோடியா இருக்கிறங்கிறது தான். ஆனா இப்படி அரும்பாடு படுற உடன்பிறப்புகளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அண்ணன் உதயநிதி கூட ஒரு போட்டோ எடுக்க முடியுதா? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் ஒரு பிள்ளைய சீரழிக்கிறான் ஒருத்தன். அந்த காமுக அண்ணன் உதயநிதி கூட போட்டோ எடுத்திருக்கான். ஊரு பூரம் போதை பொருள் வித்துட்டு தெரிஞ்சதா சொல்ற சாபர் சாதிக்கு அவர் கூட அண்ணன் உதயநிதி கூட போட்டோ எடுத்திருக்கான். ஆக சமூக விரோதிகள் எல்லாம் தலைமையை சீக்கிரம் நெருங்கிடுறாங்க. பாவம் இந்த உடன்பிறப்புகளால் நெருங்க முடியல. மொத்த அறிவாலயமும் இன்னைக்கு சமூக விரோதிகளின் கூடாரமா இருக்குன்னு நாம சொல்லல, வர செய்திகளை பார்த்து மக்கள் சொல்றாங்க. சரி, இப்ப ஏன்டா இதை சொல்றேன்னு கேக்குறீங்களா? இப்படி கேடுகட்ட கட்சியில கொத்தடிமைகளை மேய்ச்சிட்டு இருக்கிற அண்ணே அதிமுக பத்தி பேசிட்டு இருக்காரு. அண்ணையா காரு నేను ఏమి చెప్పనంటే கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் துட்டு கொடுத்து தான் கூட்டணிக்கு இழுத்துருக்கீங்கன்னு அவங்களே ஒப்புக்கிட்டாங்க. கொள்கை கூட்டணி கொலக்கட்ட கூட்டணின்னு இனியும் பேசி தமிழர்களை ஏமாற்ற முடியாது. அது எப்படின்னு? எதிர்கட்சி தலைவர் தனியா வருவாரா? அவர் மக்கள் படையோட கோட்டையை நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க சாமாஞ்சட்டெல்லாம் கட்டிட்டு ரெடியா இருங்க வீட்டுக்கு போக. அண்ணன் உதயநிதி எப்ப பாரு ஒரு கருப்பு நாய் கூட போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நாட்டு நடப்பே தெரியல. அண்ணே மயிலாடுதுறையில சாக்கு பை இல்லைன்னு சாக்கு சொல்லி நெல் கொள்முதல் பண்ண மாட்டேங்காங்களாம். விவசாயிகள் சொல்றாங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மருத்துவமனை இருக்கு, அங்க டாக்டர் இல்ல மருந்து இல்லைன்னு மாணவர்கள் போராடுதாங்க. ஒரு பக்கம் ஆசிரியர்கள் கைது, இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் கைது. இப்படி கேடுகட்ட ஆட்சியை நடத்துற நாம வாய் பேசலாமா? அட நான் கேட்கலன்னு ஜனங்க கேட்குறாங்க. சரி, ஜனங்க கிட்ட போனா இன்னும் நிறைய கேட்பாங்கன்னு பயந்து தானே நீங்க கட்சிக்காரங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. சரிண்ணே, நேரமாச்சு, நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சது. மக்களே, நாளைக்கு மறுபடி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.